ஸ்விங் ட்ரேடிங்கை எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 hour சார்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. 1 hour சார்ட்ல நம்மளோட பிவட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. which means previous week high and low ஓட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த வாரம் தொடக்கத்துல அதாவது மண்டே வந்து மார்க்கெட் ஓபன் ஆகும்போது என்ன மாதிரி சிபிஆர் இருக்கு, நேரோவா இருக்கா வைடா இருக்கான்னு பாருங்க. வைடா இருக்குன்னா கம்ப்ளீட்லி அவாய்ட், அந்த வாரம் ஃபுல்லா ட்ரேடே எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இஃப் இன்கேஸ் நேரோவா இருக்கு அப்படின்னா ரெண்டு இடத்துல நீங்க என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஒன்னு கேண்டில் சிபிஆர் பக்கத்துல இருக்கும் போது என்ட்ரி எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா R1 R2 லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்து என்ட்ரி எடுக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் பிவோட் லெவல்ல டார்கெட்டா போட்டுக்கலாம். இன்னொன்னு நேரோ சிபிஆர் இருக்கும் போது கண்டிப்பா மார்க்கெட் ட்ரெண்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அண்ட் செகண்ட் திங், மீடியமா இருந்தா என்ன பண்றது? மீடியமா இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஒன்னு R1 பிரேக் ஆகணும், இல்லையா S1 கீழே பிரேக் ஆகணும். அதுக்கு நடுவுலயே டிராவல் ஆகுது அப்படின்னா நீங்க ட்ரேடே எடுக்க வேண்டாம். ஏதோ ஒன்று பிரேக் ஆகும் போது மீடியம் சிபிஆர் டேஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி